கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதன்கிழமை விசுவாவசு வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் பிரதோஷம். இன்று மாலை அனைத்து சிவன் கோயில்களிலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இன்றைய நட்சத்திரம் இரவு 7 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். திதி அதிகாலை 1:38 வரை துவாதசி, அதன் பின்பு திரியோதசி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. இன்று பகல் 12 மணி 22 நிமிஷம் வரையில் மீனராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இன்று பகல் 12 மணி 25 நிமிடங்கள் வரை மிகவும் சிறப்பாக உள்ளது. முக்கியமான வேலைகள், பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை 12 மணி 25 நிமிடங்களுக்குள் முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக அமையும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். திருமணமாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் பயணத்தின் போது கவனமும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னி ராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும்.
உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி அடைவார்கள். பணம் வரவு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படும். கூடுமானவரை தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக அமைந்துள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் காரியங்களில் சுலபமாக வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளைய கனவான அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் அற்புதமாக இருக்கும். எடுக்கும் காரியங்களில் சுலபத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் சுலபமாக நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இன்று பகல் 12:25 வரையில் சந்திராஷ்டமம். அதுவரையில் முக்கியமான வேலைகள், பணிகள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரயாணங்கள் இருந்தாலும் அதை 12:30 பிறகு வைத்துக்கொள்ள வேண்டும். சந்திராசிரமம் முடிந்த பிறகு இன்றைய நாள் முழுவதும் மீனராசிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.